الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا عليه الصلاة والسلام: لا تسبوا الدهر وأنا الدهر. ربي شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதங்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தையும் பூமியையும் எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதே இந்த 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்து விட்டான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த மாதங்கள் ஏதாவது பாகுபாடை வைத்திருக்கிறானா இறைவன் என்று சொன்னால் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒரு மாதம் 30ஆக இருக்கும், ஒரு மாதம் 29ஆக இருக்குமே தவிர மாதங்கள் சிறந்த மாதம் அல்ல சிறப்பில்லாத மாதம் என்று ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்பதை பார்க்கிற பொழுது அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இப்போ ரமலான் எடுத்துக்கொண்டால் ரமலான் மாதம் சிறந்த மாதம். காரணம், அதில் நோன்பு வருகிறது. குர்ஆன் அந்த மாதத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. ரபீஉல் அவ்வல் மாதம், அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூலகத்திலே பிறந்தார்கள். இப்படித்தான் சிறப்பை தவிர எந்த மாதமும் கெட்ட மாதம் என்று ஷரியத்திலே எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இதை நாம் விளங்குவதற்கு முன்னால் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கலா கதிர், நம்முடைய தலை எழுத்து, தலை விதி என்று சொல்லுவார். இந்த தலை விதியை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே உருவாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், ஒரு குழந்தை இந்திரிய துளியாக தாயுடைய கர்ப்பப்பையிலே ஒரு துளிதான் உள்ளே செல்லுகிறது, அதை அல்லாஹ் பாதுகாக்குகிறான். 40 நாள், அதற்கு பிறகு 80 நாள், அதற்கு பிறகு 120 நாட்கள் ஆகிவிடுகிறது. 120 நாளைக்கு பிறகுதான் அல்லாஹ் மலக்கை அழைக்குகிறான். மலக்கை அழைத்து சொல்லுவான், நீங்கள் இந்த குழந்தைக்கு, இந்த சிசுவுக்கு உடைய தலையெழுத்தை எழுதிவிடுங்கள் என்று சொல்லுவான். தலையெழுத்து என்ன அப்படின்னா 4 விஷயங்கள் எழுதப்படுகிறது. இதெல்லாம் எங்கெங்க நடக்குது? தாயுடைய வயிற்றில் இருக்கும் போதே எல்லாம் ஆரம்பிச்சிடறான், ஃபைல் போட்டுடறான். முதல் விஷயம், இவனுடைய வாழ்வாதாரத்தை பற்றி அல்லாஹ் முடிவெடுக்கிறான். இவன் எவ்வளவு நாள் பொருளாதாரத்தை பற்றி சொல்ல, இவன் எவ்வளவு சம்பாதிப்பான்,
இவன் கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா, பிச்சாதிபதியா, பிச்சைக்காரனா என்பதை அங்கேயே தாயுடைய கர்ப்பப்பையிலேயே முடிவு செய்யப்பட்டு விடுகிறார். இரண்டாவதாக இவன் எவ்வளவு நாள் வாழும், 50 வயசு வாழ்வானா, 70 வாழ்வானா, 100 வாழ்வானா, என்ன சின்ன பிள்ளையிலே மூத்தாயிடுவானா என்ற விஷயங்கள் அங்கு முடிவு செய்வது இரண்டாவது விஷயம். மூணாவது, இவன் ஷஹீதுன்னு ஒரு சத்திய நல்லவனா அல்லது கெட்டவனா. இந்த 4 விஷயங்களுமே தாயுடைய வயிற்றில 120வது நாளையிலே ஒவ்வொரு சிசுவிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவு செய்யப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். இந்த அடிப்படையை வைத்துத்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழுகிறான். எங்க அல்லாஹ் தான் முடிவு பண்ணிட்டானே கெட்டவன் நரகத்துக்கு போய், அப்போ எதுக்குங்க போட்டு தொழுவுங்க, எதுக்கு நோன்பு வைங்க? அல்லாஹ் தான் நல்லவன் முடிவு பண்ணிட்டானே ஏன் தொழுவணும், பேசாம இருந்துட வேண்டியான, வீட்டில் போட்டு தூங்க வேண்டியான. கெட்டவன் முடிவு பண்ணால் நல்லா குடிவோம், நல்லா விபச்சாரம் செய்வோம், நல்லா திருடுவோம், நல்லா ஏமாற்றுவோம், நல்லா கொலை பண்ண போயிட்டு இருக்க வேண்டிய நரகம் முடிவாயிடுச்சுல. அதில் நரகவாதியும் அல்லாஹ் முடிவு செய்கிறான், சொர்க்கவாதியும் முடிவு செய்கிறான். இந்த கேள்வியை அருமையான சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். யார் ரசூலுல்லாஹ், இப்படி முடிவு செய்யப்பட்ட பிறகு எதற்கு அமல்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், முடிவு செய்யப்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னார். கலா கதிர், அதாவது தலைவிதியை மாற்றக்கூடிய 2 விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான். ஒன்று என்ன தெரியுமா? துவா, பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ் மாற்றி விடுவான். இரண்டாவது தான தர்மம், இதை கொண்டும் அல்லாஹ் மாற்றி விடுவான். பாருங்க, அதையும் அல்லாஹ் தஆலா தான் செய்கிறான், இதையும் அல்லாஹ் தஆலா தான் செய்கிறான். எனவே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நிராசை அடைஞ்சிடக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் என்னண்டா, இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா யார் நல்லவன், யாரு கெட்டவன், யாரு சொர்க்கம் போவா, யார் நரகம் போவா, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். ஆனால் கேட்காமல் விட்டு விடுவதா என்றால் இல்லை, கேட்டு ஆக வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஈமஹா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவாயாக, அதனுடைய நியமத்துகளை தருவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினன் நார், யா அல்லாஹ் சுட்டெரிக்கக்கூடிய நரகத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார். இன்னும் எத்தனை பேருக்கு கேட்கிறோம் சொல்லுங்க. துவா கேட்பதிலே பெருமானார் எத்தனையோ வழிமுறைகளை, எத்தனையோ மன்றாட்டங்களை, எத்தனையோ நிகழ்வுகளை நமக்கு சொல்லி தருவார்கள். ஆனால் நம்முடைய துவாக்கள் எல்லாம் இந்த முகத்தை கூட அடைவது கிடையாது, இந்த ரூஃபை கூட போய் அடைவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பெருமானார் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன தெரியுமா? முதல்ல அவன் உள்ளம் சரியாக இருக்க வேண்டும், இரண்டாவது அவனுடைய உணவு சரியாக இருக்க வேண்டும். அவன் ஃபுல்லாக ஹராம சாப்பிட்டு வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு போவேண்டா நல்லா போவானா, வைக்க மாட்டான். ஹராமான உணவு கூட அவனுடைய துவாவை தடுத்து விடுகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று ஒருவன் மக்காவை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். மிகப்பெரிய கொடுங்கோலன். எந்த அளவுன்னு சொன்னா, அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய இமாம்களை எல்லாம் அவன் எதிர்த்திருக்கிறான், தாபீன்களை, சஹாபாக்களை துன்புறுத்திருக்கிறான். அவர்களெல்லாம் பயந்த ஒரு கொடுங்கோலன் தான் மக்காவை ஆட்சி செய்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவன் பேர் ரொம்ப பெரிய சைத்தான். அப்ப அந்த நேரத்திலே அரபுலகத்தில் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு சில நபர்கள் இருந்தார்கள். அப்போ மக்கள்லாம் போய் சொல்லுவாங்க, துவா நீங்கள் செஞ்சால் அல்லாஹ் ஏற்றுக்கிறானா இல்லையா, கொஞ்சம் அவன் அழியறதுக்காண்டி துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் பார்த்துக்குருவான் விடுங்க. இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு தெரிந்து விட்டது. உடனே என்ன செய்தான், எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்தான். அந்த விருந்திலே ஹராமான விஷயங்களை கலந்து விட்டான். அனைவரும் சாப்பிட்டு முடித்த ஒரு சொன்னா, உங்க துவாவுல என்னமே கபூல் ஆகாது, காரணம் நான் ஹராமான உணவை கலந்து விட்டேன் என்று சொன்னான். பாருங்க எப்படி ஒரு சைத்தான் எப்படிலாம் வேலை பார்க்கலாம். அதனால அன்பானவர்களே,
நமது துவாவை முதலிலே உள்ளம் சார்ந்து இருக்க வேண்டும். சரியான ஹலாலான உணவு இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கை மட்டும்தான் விரித்திருக்கிறே தவிர நம்முடைய உள்ளம் இப்போ சுற்றி கொண்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? வர்றோம், துவா கேட்கறதுக்குள்ள ஒரே ஓட்டம். அப்படி இல்லைன்னா என்ன கேட்குறோம், ஏது கேட்குறோம், இது சரியான கேள்விதானா, சரியான வேண்டுதல் தானா என்று கூட இன்றைக்கு தெரியாமல் நம்முடைய துவாக்களை செய்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சிலவங்க துவா செய்வாங்க, அவருடைய துவாவே அவர்களுக்கு பாதகமாக ஆகிவிடும் என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க, வழிமுறையை சொல்றாங்க. முதல்ல நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள். எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வை புகழுங்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்தை படைச்சிருக்கிற, இந்த வானத்தை படைச்சிருக்கிற, பூமியை படைச்சிருக்கிற, சொர்க்கத்தை படைச்சிருக்கிற, நரகத்தை படைச்சிருக்கிற, என்னையே வாழ வச்சிருக்கிற, என்னை கையை கொடுத்துருக்கிற, காலை கொடுத்துருக்கிற, உலக மக்களுக்கெல்லாம் உணவளித்து கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ், எனக்கு உணவளிப்பாயா. அப்படி அல்லாஹ்வை புகழணும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம். எந்த ஸலவாத் தெரியுமோ அந்த ஸலவாத்தை நாம் முன்மொழிய வேண்டும். அதற்கு பிறகுதான் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டும். சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஏழ்மை தன்மை இறைவனிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். நான் பெரிய டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அதெல்லாம் அல்லாஹ் சொல்ல முடியாது. அல்லாஹ் நான் சாதாரண ஆள்றேன். நானுடைய கோடிக்கணக்கான அடிமைகளில் நான் ஒரு அடிமை. நீ தராம எனக்கு யார் இறைவா தருவார்? நான் தாயுடைய வயிற்றில் இருந்தேனே, எனக்கு உணவளித்தது நீ தானே. நான் கேட்டேன் நான் உணவை, என்னை பாதுகாத்தாய 9 மாதம் 8 மாதம் 10 மாதம் அந்த இருட்டு அறையில எனக்கு எல்லா வித விஷயங்களையும் ஏற்பாடு செய்து நீ உலகத்துல வெளியே தள்ளி விட்டிய. நான் கைகால் சுகத்தோடு வெளியே வந்து இப்போ எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ தானே எனக்கு உணவு அளிச்சுக்கிட்டு இருக்கிற. எனக்கு இறுதி வரை நீனே உணவளிப்பாயாக. கைகால் சலாமத்தை தருவாயாக. தொழுகை விடாமல் தொழுகிற பாக்கியத்தை தருவாயாக. ஹராமை விட்டளிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு. நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு. இதுபோல துவாக்களை நாம் அதிகமாக செய்து பழக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, சூஇல் கலா, தலையெழுத்து கெட்டதாவது விட்டு என்னை பாதுகாப்பாயாக. ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. நல்ல முடிவுகளை எனக்கு நீ தருவாயாக. வசமாத்தத்தில் அதா, எதிரியுடைய தீங்கி விட்டு என்னை பாதுகாப்பாயாக. இன்னைக்கு எந்த துவாவும் நம்ம கேட்கிற, கையெடுத்த உடனே கோடிதான். யா அல்லாஹ், நான் சிஎம் ஆகிவிட வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் பிஎம் ஆகிவிட வேண்டும். யா அல்லாஹ், நான் கோடிக்கணக்கில் சொத்து வாங்கினேன். யா அல்லாஹ், ஏக்கர் கணக்கில் சொத்து வாங்கினேன். யா அல்லாஹ், இதைத்தானே நம்ம கேட்டுக்கிறோம். இன்னைக்கு கேட்டால் நல்லா தருவாங்க, வேறு விஷயம். எதை கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அதை கேட்க மறந்து விட்டோம். ரசூலுல்லாஹ் அழகான சிம்பிளான ஒரு துவாவை சொன்னார்கள். ஹைரத்துனியா வல்லாஹிரா. யா அல்லாஹ், எனக்கு உலகத்துல எது இருந்தால் சிறப்பு நீ நினைக்கிறாயோ அதை கொடுப்பாயாக. ஆகிரத்திலும் எனக்கு சிறப்பை தருவாயாக. அல்லாஹும்ம நஅஊது ஷர்ரி துன்யா வல் ஆகிரா, உலகத்துடைய தீங்கை விட்டும் மறுமையுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று அழகான இலகுவான அழமையான ஒரு துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. எல்லாமே வந்துருச்சு. தனிப்பட்ட முறையில் நம்ம கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனால் கேட்கக்கூடிய துவா இருக்கிறது அன்பானவர்களை, நமக்கு பாதிப்பு விடாமல் கேட்டுவிட வேண்டும். எந்த துவாவும் நம்முடைய ஈமானையோ நம்முடைய அமல்களையோ அழித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுக்கு தருவது பெரிய விஷயம் அல்ல. எனவேதான் அன்பான பெருமக்களே, கலா கதிர் தலை எழுத்து என்பது இறைவனால் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் என்ன முடிவு செய்திருக்கான்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதோடைய நலவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்றாங்க, புகாரி இந்த ஹதீஸ் வருது, ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஈமான் உள்ள மனிதனாக வாழுகிறான். இறந்து போகும்போது அவன் காஃபிரா போயிடறான். நவுது பில்லா, அல்லாஹ் நம்ம அனைவரும் பாதுகாப்பானாங்க.
வாழ்நாள் முழுவதும் அவன் இறைவனை மறுப்பானாக வாழுகிறான். மரணிக்கிற பொழுது அவன் ஈமான்தாரியாக மறந்து விடுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காஃபிர் 50 வருஷமா கோயிலுக்கு போனாரு, சர்ச்சுக்கு போனார், அல்லாஹ்வை நம்பல, ஏதோ மன மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லி லொஹருக்கு வர்றாரு, அசருக்கு வீட்டுல போறாரு, மௌத்தாயிறாரு. எங்க போறாரு? நேர சொர்க்கம் போகிறார். 50 வருஷம் செஞ்ச எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சு விடுகிறார். ஒருத்தர் நல்ல ஈமான்தாரியா இருக்காரு, கஷ்டத்தின் காரணமாக, சிரமத்தின் காரணமாக, கடனின் காரணமாக என்ன செய்யறாரு? தற்கொலை செய்து கொள்கிறார். இவன் எங்க போறாரு? நரகத்துக்கு போய்விடுகிறார். இதுதான் அல்லாஹ்ட்ட நல்ல முடிவை கேளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம போன்ல பார்த்தோம், டிவியில சொன்னாங்க, பேப்பர்ல சொன்னாங்க. ஒரு குடும்பத்தார்கள் என்ன செய்யறாங்க? போறாங்க, பொட்டல் புதூர் நினைக்கிறேன், அந்த ஊர்ல போய் கார் உள்ளே உட்கார்ந்து காரை கொளுத்தி கொடுக்கிறாங்க. குடும்பத்தோட தற்கொலை. மூதேவி நீ தொலைஞ்சு போனா போவோம், பொண்டாட்டி பிள்ளையாச்சும் விட்டுட்டு போக வேண்டியான, இவன் பாவத்துல போறது பத்தாது, இவன் நரகத்துக்கு போறது பத்தாதுன்னு குடும்பத்தையே நரகத்துக்கு கூட்டிட்டு போன ஒரு அவலம்தான் ஈமான் உள்ளவருக்கு நீ நடந்து கொண்டிருக்கிற என்பதை நாம் மறந்து விட முடியாது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூயில் கலா, கெட்ட முடிவை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கு. எந்த நேரத்தில் வேணாலும் மாறிடுவான் மனுஷன். எனவேதான் குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லுகிறது, எந்த நேரத்தையோ எந்த காலத்தையோ கெட்டது என்று முடிவு செய்கின்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது என்று கேட்கிறது. பொதுவா சொல்லுது இஸ்லாம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமா, அல்லாஹ் காலத்தை அங்க பாயிண்டா வைக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்களோ அவர்களை தவிர என்று குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறது. வத்தவாஸோ பில் ஹக் வத்தவாஸோ பிஸ் ஸபர், உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். இந்த 4 பாயிண்ட குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். அதனால காலங்களை குறை சொல்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. சஃபர் மாசமாக அதை செய்யக்கூடாது, இது அதை செய்யக்கூடாதுங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை, இன்னைக்கு எவ்வளோ கல்யாணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா 4 கல்யாணம் புக்காக இருக்கு, சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு சில பழமைவாதிகள் உட்காந்துக்கிட்டு அதை அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கக்கூடாது, புதன்கிழமை கல்யாணம் வைக்கக்கூடாது. அல்லாஹ் அக்பர். இந்த உரிமையை உங்களுக்கு யார் தந்தன்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த நேரம் நல்ல நேரம் இல்லை, இந்த நேரம் கெட்ட நேரம் இல்லை, இது ராவு காலம், இது யமகண்டம் என்று பார்க்குகிற உரிமை மனிதனுக்கு கிடையாது, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கிடையாது. ஒரு நாள் நல்ல நாள் என்று சொன்னால் எந்த மனிதன் சுபூர் தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறானோ அதுதான் அவனுக்கு நல்ல நாள். எந்த மனிதன் சுபூர் தொழுகை தொழுவில்லையோ அதான் அவனுக்கு கெட்ட நாள். இது அழகான பாயிண்ட் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. வேற நீ காலண்டரை பார்த்து யமகண்ட ராவு காலத்துல முடிவு பண்ணிட்டாட மூதேவி, நீ சுபூ தொழுனா அவனுக்கு மூதேவி பிடிச்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. காலண்டர் எடுத்து பார்க்குறான், அன்னைக்கு கல்யாணம் வைக்கலாமா, 11 கரெக்டாக முடிஞ்சிருங்க, 12 ஆகிட்டா ராவு காலம் ஆகிடும். என்னடா ராவு காலம், பகல் எப்படி ராவுன்னு கேட்குறதுன்னா, ராவுண்டா என்ன அர்த்தம்? இரவுக்கு தான் ராவுன்னு சொல்கிறேன். மலையாளத்தில் ராவுனா காலையிலன்னு சொல்லுவாங்க, அது வேலை, அது வேற. ஆனால் ராவு அப்படின்னு இரவுண்டால எப்போங்க வரும்? இரவுல தான் இரவு வரும், பகலில் இரவு வருமா? பகல் முடிஞ்சால் தான் இரவு வரும். ஏதோ இந்துக்கள் எழுதி வச்சுக்கிறாங்க பஞ்சாங்கம், அது இது அவங்க பார்ப்பாங்க. நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நம்ம என்ன அப்படிங்கிறது தெரியாது, அடுத்த நிமிடம் என்ன நடக்கவோ நமக்கு தெரியாது. தலையெழுத்தை இறைவன் கையிலே வைத்திருக்கிற பொழுது நாம் என்ன ஆட்டம் போடுகிறோம், என்ன இறைவனை குறை சொல்லுகிறோம்? இறைவனுக்கு கண் இல்லையா? என்னைய பார்க்க மாட்டேங்கிறான். என் கூட இருந்தவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், செல்வந்தன் ஆகிட்டான், 10 பில்டிங் கட்டிட்டான், 5 காரு வாங்கிட்டான். நான் இன்னும் சைக்கிளில் தான் போகிறேன், ஓட்ட பைக்கில் தான் போகிறேன், குடிசை வீட்டில் தான் இருக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறேன். ஆனால் அதுதான்யா உனக்கு நல்லது, இருந்துட்டு போ, பிரச்சனை கிடையாது. இறைவன் நினைத்தால் தருவான், இல்லைன்னா எல்லோருக்கும் சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை மக்களை பார்த்து சொல்லுவார்கள், சொர்க்கத்துக்கு செல்லுகிற பொழுது செல்வந்தர்கள் ஏழைகள் எல்லோரும் செல்வார்கள். முதல்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, ஏழை மக்களை தான் உள்ள விடுவான். சொர்க்கத்தில் போங்கப்பா,
பணக்காரங்களாம் பார்ப்பாங்க, நான் பள்ளியாசை கட்டி கொடுத்தேன், மதுசை கட்டி கொடுத்தேன், அதை பண்ணி கொடுத்தேன், இதை பண்ணி கொடுத்தேன், எல்லாம் நன்மை கிடைக்கும், அது வேறு விஷயம். 50 வருடத்துக்கு பிறகுதான் செல்வந்தர்கள் சொர்க்கத்தின் நுழைவார். ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. அது வரைக்கும் எங்க நிற்பாங்க? வெளியே தான் நிற்பாங்க. ஏழைகள்லாம் உள்ள சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்க வாசலிலே பணக்காரர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்துக்கு கணக்கு சொல்லிட்டு உள்ள போனோம், அவ்வளவுதான். ஏழைகள்கிட்ட ஒன்றும் கிடையாது. நானே ஒரு ஓட்ட குடிசையில் படுத்துக்கணும்னு அல்லாமா போட உள்ள போடான்னு. எவ்வளவு பெரிய கிருபையாளன் பாருங்க அல்லாஹ் தஆலா. அதனால நம்மளுக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான்னு அன்பானவர்களே, அதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படணும். நானும் சரி நீங்களும் சரி உயர்வை பார்க்க கூடாது. முயற்சி செய்யலாம், தவறு கிடையாது. அதுக்காண்டி யாரை ஏமாத்துறதோ பித்தலாட்டம் பண்றதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. உழைத்து முயற்சி செய்து நீங்கள் கோடீஸ்வரர் ஆகுங்க, தவறு கிடையாது. 4 பேர் கொடுக்கறதுக்காண்டி இருங்க, தவறு கிடையாது. ஆனால் குறை சொல்லக்கூடாது. இறைவன் என்னைய பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி மிக ஏழ்மை நிலையிலே இருந்தார். எந்த அளவுன்னு சொன்னா, அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஆடை, மனைவிக்கு கூட ஆடை கிடையாது. அவங்க ஒரு பள்ளத்தை தோண்டி தன்னுடைய உடலை என்ன செய்வாங்க, அந்த பள்ளத்துல மறைச்சிக்கிடுவாங்க. மேல லேசா அப்படி ஏதோ சின்ன துணிமா இருக்கு. முழுமையாக போடுவதற்கு அவங்களோட துணி கிடையாது. இவர் வேக வேகமா ஓடி வருவார் பள்ளிக்கு. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பின்னாடி தொழுவாரு. தொழுதுட்டு என்ன செய்வாரு, முன்னாடி எல்லாம் பயான்ல உட்காரு. அப்படி வர வர பயான்ல உட்கார ஓடிடுவார், வீட்டுக்கு ஓடிடுவார். போய் மனைவிக்கு தன்னுடைய ஆடையை கொடுத்து அந்த அம்மா தொழுததுக்கு பிறகு திரும்ப அந்த ஆடையை வாங்கி கொண்டு இவர் அணிந்து கொண்டு வெளியே சென்று உழைத்து வந்து 2 பேர்களும் சாப்பிட்டார் என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. ரசூலுல்லாஹ் இதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னையா வர்றாரு ஓடுறாரு, எந்த விஷயம் பிடிங்க வரட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பிடிச்சிட்டாங்க. இல்லைங்க, ஏன் ஓடி ஓடி போகிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லையா சார், ரொம்ப வறுமையான சூழ்நிலை. என்ன வறுமைன்னா அவர் சொல்லி காட்டுறாரு. ஒரே துணி தான் இருக்கு. நான் தொழுதுட்டு போய் மனைவி கொடுப்பேன், என் மனைவி போட்டு தொழுது என்ன தருவாங்க, நான் வெளியே போவேன். யாரை சொல்லா அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட எனக்கு உனக்கு என்னப்பா செய்யணும், எனக்கு துவா செய்ய சொல்லா பறக்கத்துக்கான்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள், அல்லாஹ் அவனுக்கு பறக்க செய்வானாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வாங்கினாரு. அது 10 ஆடு ஆனது, 100 ஆடு ஆனது, ஒரு மந்தை ஆகி பெரிய செல்வந்தராக ஆகிவிட்டார். அதுபோல வசதி வாய்ப்புகள் வந்து விட்டது, துணிமணிலாம் வந்துருச்சு, எல்லாம் பறக்கத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவருடைய நிலைமை, ஜமாத்துக்கு லேட்டா வந்தார். தொழுகை வந்து இருந்தார்ல இல்லையா, 2ஆம் ரக்காத்துல வந்தாரு, 3ஆம் ரக்காத்துல வந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 நாள் தொழுகையே வர்றதில்லை. வீட்டில் தொழுகிறது, அந்த தொழுகிறது, இப்படியே பள்ளி தொடர்பு இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்கன்னா, ஆட்டிலே ஜக்காத் இருக்கிறது, மாட்டிலே ஜக்காத் இருக்கிறது, தங்கத்தில் ஜக்காத் இருக்கு, ஒட்டகத்தில் ஜக்காத் இருக்கு. இது மார்க்க சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ரசூலுல்லாஹ் நோன்பு வருகின்ற பொழுது ஒரு கணக்கு எடுப்பாங்க. யாராருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையோ போய் ஜக்காத்தை வாங்கிட்டு வாங்கன்ட்டு ஒரு ஆளை நியமனம் பண்ணி வசூல் செய்கிற அனுப்பி விடுவாங்க. அப்போ 10 ஆடு இருந்துச்சுன்னா ஒரு ஆடு அல்லாஹ் காண்டி கொடுக்கணும், அப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஒட்டகம் எத்தனை இருந்துச்சுன்னா கொடுக்கணும், மாடு எத்தனை கொடுக்கணும், தங்கம் அவ்வளோ தான் ஒரு கணக்கு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சிருந்து இல்லாதப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாங்க சொல்லலாம். அந்த மாதிரி அனுப்புனாங்க, பல பேர்கிட்ட அனுப்புனாங்க, இவர்கிட்டையும் அனுப்பினார்கள். போனவுடனே அவர் சொன்னாரு, இதெல்லாம் நான் உருவாக்குனதுன்ட்டார். சொல்லிட்டாரு, நான் உழைச்சி உருவாக்குனதை நான் ஏன் தரணுன்ட்டார். அந்த சஹாபி வந்து அப்படியே சொல்லிட்டாரு. சொல்ல அவர் தரமாட்டார், இந்த மாதிரி சொல்றாரு, அப்படியா பார்த்துக்கலாம் அவருப்பான்ட்டார். இனிமே யாரும் அவரிடத்தில் ஜக்காத்தை வாங்காதீர்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் முடிவடைகிறது. பெருமானார் இறந்து விடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம் வருகிறது. அந்த நேரத்தில் அவர் ஜக்காத்துடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திப்பார். அபூபக்கரே அந்த ஆட்டை எடுத்துக்கிறது, நான் வாங்க மாட்டேன். எந்த ஆட்டை ரசூலுல்லாஹ்வுக்கு நீ கொடுக்கலையோ அந்த ஆட்டை நானும் வாங்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு காலத்தையும் கொண்டு வருவார். உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கிறல.
உஸ்மான தன் காலத்திலையும் கொண்டு வருவாரு, அவங்கள ஏத்துக்கல. இப்படி பல காலங்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு பெருமானாருடைய துவா இருக்கிறதே, அது பொங்கி வலிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஜக்காத்தை கொடுக்க முடியாத ஒரு மனிதராக மாறினார். காரணம் என்ன? அவருடைய பொருளாதாரம் தான் அவரை தடுத்தது என்று வரலாறு நமக்கு ஹதீஸிலே பதிவு செய்கிறது. எனவே எந்த வியாபாரம், எந்த குடுக்கல் வாங்கல், எந்த வசதியா இருந்தாலும் நமது தொழுகையோ நம்ம இபாதத்தையோ கெடுக்கக்கூடிய எந்த வியாபாரத்தை நீங்க செய்து விடாது. ஏதோ ஒரு விட்டு உழுது வந்து தொழுதுக்கலாம், பரவாயில்லை. பெருக பெருக என்ன ஆகும்னு சொன்னா அதுலயே நம்மளுக்கு டென்ஷன் போயிடும். தொழுகை நேரம் வராது, ஒன்று ஜமாத் ஓடுவோம், தொழுகை விட்டுருவோம், அப்புறம் ஜும்மாவே விட்டுருவோம், அப்புறம் பெருநாளை விட்டுருவோம். சரி தொழுதுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் தொழுதுக்கிறோம். இப்படியாக எண்ணங்களை ஷைத்தான் நம்முடைய உள்ளங்களிலே போட்டு விடுவான். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைர துனியா வல்லாஹிரா, உலகத்துடைய சிறப்பையும் சிறந்ததையும் ஆகிரத்துடைய சிறந்தையும் தாயா அல்லாஹ் என்று கேளுங்க, அல்லாஹ் அதுல உங்களுக்கு நஷ்டத்தை தரமாட்டான். கொஞ்சமாக இருந்தாலும் அதை வரக்கத்து வந்து விட்டால் அன்பானவர்களே, நாம் கடன் வாங்க மாட்டோம், வட்டிக்கு வாங்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். முடிவடையக்கூடிய வாழ்க்கை. நாம் உலகத்தில் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் முடிவடையாது. நாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு பணம் இல்லாட்டி யாருங்க மதிப்பா? பணம் இல்லை என்றால் பணம் கூட ஒன்றும் பண்ண முடியாது, மையத்தை கூட எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டு வருகிறோம். பணம் இல்லாமல் எதையும் நாம் சாதிக்கலாம். இறைவனுடைய அருளும் வரக்கத்தும் இருந்தால் நாம் எப்படியும் வாழ்ந்து விடலாம். அந்த உலகத்தில் சஹாபாக்கள்ல 98 சஹாபாக்களிடத்தில் ஏழ்மைதான் இருந்தது. 2 சஹாபாக்களிடத்தில் தான் பொருளாதாரம் இருந்திருக்கலாம். மொத்தத்தை கணக்கு பண்ண ஒரு சதவீத கணக்கில் சொல்றேன். அனைவர்களும் இறைவனை கோபப்பட்டார்களா? இறைவனை குவைத்து கொண்டார்களா? இறைவன் மீது வருத்தப்பட்டார்களா? சந்தோஷப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பணக்காரரை விட ஏழ்மையானவர்கள் 50 வருஷம் தான் சொர்க்கம், அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு அதுபோல யார் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வை சந்தோஷப்பட்டார்களே. எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் தந்த நேரம், அல்லாஹ் தந்த காலம், இதை எந்த சூழ்நிலையிலும் நாம் குறை சொல்லிவிடக்கூடாது. எல்லா காலமும் ஒரே காலம்தான், எல்லா நேரம் ஒரே நேரம் தான். செவ்வாய்க்கிழமை மட்டும் 25 மணி நேரமா வருகிறது, 24 வருதா? அதே 24 மணி நேரம் தான் வருது. எல்லா நேரத்துக்கும் அதே காலங்கள் தான், அதே நேரங்கள் தானே தவிர எதுவும் மாற்றங்கள் கிடையாது. நாமே உருவாக்கிக்கிட்டோம். இது கெட்ட நாள், கெட்ட நேரம், கெட்ட மாதம், கெட்ட வருடம், எல்லாமே அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஆகணும். அதிலிருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. அதை பொறுமையாக இருந்து சகிப்புத்தன்மையாக இருந்து கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு குறை சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை நாம் ஆழமாக உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே சஃபர் மாதமாக இருந்தாலும், ரபீல் அவுல் மாதமாக இருந்தாலும், முஹர்ரம் மாதமாக இருந்தாலும் எல்லாமே இறைவனால் நமக்காக தரப்பட்ட மாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு திருமணம் நடந்தது இந்த சஃபர் மாதத்துல தான். பாத்திமா யாருங்க? சொர்க்கத்துடைய தலைவி, உலகத்திலேயே சொர்க்கத்துடைய நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கை மிக ஏழ்மையான வாழ்க்கை. நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அடிமையை போய் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் வந்து சுப்ஹானல்லாஹ் ஓதுமா, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுமா, அல்லாஹ் அக்பர் ஓதுமான்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓதினார்கள், வாழ்க்கையில சிறப்பாக இருந்தார்கள்லாம் பார்க்கிறோமே. அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அல்லாஹ்வுக்காக. எனவே சொர்க்கத்துடைய தலைவியாக ஆனார்கள். பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப பிரியமான ஒரு மகள். இப்ப பாத்திமா நாயகி மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லி பேச்சுவார்த்தை வருகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்க மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, மௌனமா இருந்துட்டாங்க. உஸ்மான் கேட்குறாங்க, மௌனமா இருந்துட்டாங்க. இப்படி பல்வேறு சஹாபாக்கள் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கட்டுறதுக்கு என்ன கசக்கவா செய்யும், வரக்கத்தான மகளாயிட்ட சொர்க்கத்துடைய தலைவி ஆயிடுச்சு என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் வெளியிலே சென்று கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நண்பர்கள் சொல்லுவார்கள், என்னப்பா உன் முறை பொண்ணு, அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய மகளை எல்லாரும் பொண்ணு கேட்குறாங்க, நீனும் போய் கேளு அப்படின்னா.
அலில்லா தானு வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, சரிப்பா அவனை கல்யாணம் பண்ணித்தாரன்னு சொல்லி திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அவருடைய குழந்தைகளும் சொர்க்கத்துடைய தலைவர்கள், ஷபா வாலிபர்களுடைய தலைவராக ஹசன் ஹுசைன் திகழ்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா சொர்க்கத்துடைய பெண்களுக்கு தலைவியாக அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி விட்டான்னு சொன்னால் அவர்களுக்கு திருமணம் இந்த சஃபர் மாதத்தில் நடந்துச்சு. இன்னும் அவங்க வாழ்க்கை கட்டு போச்சா? கஷ்டம் நஷ்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருங்க. செல்வத்தில் வாழ்க்கையில கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நமக்கு 1000 ரூபாய் கஷ்டம்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் கஷ்டம். ஒருத்தருக்கு ₹1,00,000 கஷ்டம், ஒருத்தருக்கு ₹1,00,000 கஷ்டம், ஒருத்தருக்கு 1 கோடி கஷ்டம். இப்படித்தான் கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை மதித்தார்கள். அவருடைய கஷ்ட நஷ்டங்கள்ல அவர்களோடு தோள் கொடுத்தார்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். கஷ்டமான சூழ்நிலையில போய் பெருமானாரை சந்திக்கின்ற பொழுது கூட, பாத்திமா கவலைப்படாதே, நமக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம மனைவி ஒண்ணுண்டா நம்ம ஒண்ணு, நம்ம அமைதியா தான் மனைவி கிளம்பிடுறாங்க, மனைவி அமைதியா நம்ம கிளம்பிடுறோம் அல்லாஹ்வை குறை சொல்றதுக்கு. அரவணை போடு அல்லாஹ்விடத்துல கையேந்துகின்ற பொழுது அன்பான பெருமக்களே, அல்லாஹ் எந்த அடியானை விடுவது கிடையாது. அனைவருக்கும் அல்லாஹ் தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நாம் அந்த உறுதியான எண்ணத்தோடு நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக தருகிறான். எனவே நமது தலை எழுத்துகள், தலை விதிகள், கதா கதிர்கள் எல்லாமே நம்முடைய தாயுடைய வயிற்றில் இருக்கிற பொழுதே முடிவு செய்யப்பட்டு விட்டது. என்னென்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நல்லதை கேளுங்கள், அல்லாஹ் அந்த வழியை உங்களுக்கு திறந்து விடுவான் என்று சொன்னார். நம்ம கேட்காம இருந்தோம்னா அல்லாஹ்க்கு சரி அவன் தேவையில்லைன்னு விட்டுருவான். கேட்டுக்கொண்டே இருந்தால் இன்று இல்லை, நாளை இல்லை, நாளை மறுநாள் இல்லை, எப்படியும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்ற உறுதியான எண்ணத்தோடு நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக தந்து விடுகிறான். எனவே அல்லாஹ் தந்த மாதங்கள் அத்துணையும் சிறப்பான மாதங்கள் தான். அல்லாஹ் தந்த அத்துணை நாட்களும் சிறப்பான நாட்கள் தான். அல்லாஹ் தந்த அத்துணை நேரங்களும் சிறப்பான நேரங்கள் தான். எனவே இறைவனிடத்திலே நாம் குறை சொல்லாமல், காலங்களை திட்டாமல், அண்ணல பெருமானார் சொன்னாங்க, லா துசுப்பு தஹ்ர வ அனத்தஹ்ரு, காலங்களை திட்டாதீர்கள், காலம் நானாக இருக்கிறேன், காலத்தை நான் தானே முடிவு செஞ்சு வச்சிருக்கிறேன், 12 மாதங்களை நான் தானே படைத்திருக்கிறேன், யௌம ஹலக ஸமாவாத்தி வல்லர், வானத்தை பூமியை படைப்பதற்கு முன்னாடியே நான் படைச்சு உனக்காண்டி வச்சிருக்கிறேன், நீ காலத்தை திட்டுகிறாயே, உனக்கு அறிவில்லையா என்று அல்லாஹ் கேட்பது போல கேட்குகிறான். திட்டாதீர்கள் என்று சொல்லுகிறான். எனவே நாம் காலத்தை திட்டுகிற பொழுது இறைவனை திட்டு விடுவோம். என்னங்க ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றோம், ஆட்சி கெட்ட ஆட்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கு, தெரியுது, என்ன பண்ண முடியும், நம்ம தலையெழுத்துன்னு போயிட்டு தான் இருக்கேன்னு. அரசு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, எல்லா அநியாயம் நடந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும், யாரெல்லாம் இதை சரி செய்து அவன்கிட்ட கேட்டுட்டு போயிட்டு தான் இருக்கனே, அதான் நம்ம தலையெழுத்து. தலையெழுத்தை மாற்றக்கூடியவன் இறைவன் தான். மாற்றக்கூடிய 2 பொருள்கள் இருக்கிறது, ஒன்று துவா, இன்னொன்று தான தர்மம். இதை நாம் செய்கிற பொழுது நமது தலையெழுத்து கெட்டதாக இருந்தாலும் அதை இறைவன் நல்லதாக மாற்றக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அவனுக்கு இருக்கிறது. எனவே தலையெழுத்து இறைவன் எழுதியிருந்தாலும் அதை மாற்றுகின்ற சக்தியும் மாற்று மருந்துகளையும் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆகவே நமது வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் இறைவனை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக, இறைவனிடத்தில் துவா செய்யக்கூடிய மக்களாக, நல்லது இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய மக்களாக, குறிப்பாக இறுதி நேரத்திலே ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை கொடுறப்பே என்று நாம் அனைவரும் கையேந்துவோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.